Good morning, my dear beautiful friends. கஜா புயலின் வருகையை முன்னிட்டு அரசாங்கம் மிக ஜாக்கிரதையாய் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மிகவும் சிறப்பாய் செய்திருந்தது. பாராட்டுக்குரிய விஷயம் என்பதை எவராலும் மறுக்க முடியாது. அதிகமான உயிர் சேதங்கள் மற்றும் பொருள் சேதங்களை இந்த முன்னெச்சரிக்கை மூலமாய் நாம் தடுத்திருக்கிறோம். மேலும் அன்பான நண்பர்களே, அரசாங்கம் இப்பொழுது கஜா புயலின் வருகைக்காக முன்கூட்டியே திட்டம் தீட்டி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டதனால் எவ்வளவோ இழப்புகளை நாம் தவிர்த்து இருக்கிறோம் இல்லையா? இதே போலவே எத்தனையோ பேரிடர்கள் கடந்த காலங்களில் வந்திருக்கிறது. அப்பொழுதெல்லாம் இது போன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை செய்து இருந்தால் பெரிய பெரிய இழப்புகளை சேதங்களை நாம் தவிர்த்திருக்க முடியும் இல்லையா நண்பர்களே? நான் என்ன கேட்கிறேன், எனது கேள்வி என்னவென்றால், இப்பொழுது தெளிவாக அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் என்னவென்றால், இந்தியா ஆகட்டும் அல்லது அயல் நாடுகள் ஆகட்டும், நிச்சயமாய் மக்களுக்கே இந்த விஷயங்கள் தெரிந்திருக்கும் போது அரசாங்கத்திற்கு தெரியாதா என்ன? கண்டிப்பாய். இப்பொழுது இந்தோனேஷியாவை எடுத்துக்கொள்ளுங்கள். அது ஒரு இயற்கை பேரிடர்களை அதிகமாய் அழித்து கொண்டிருக்கும் ஒரு நாடு என்று நாம் சொல்ல வேண்டும். அங்கு ஏற்படாத பூகம்பங்களா, சூறாவளி காற்றா அல்லது எரிமலைகளா? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மக்களை ஏன் வாழ வைக்க வேண்டும்? சூரத், நமது இந்தியாவில் வடநாட்டில் சூரத் பார்க்காத சூறாவளி காற்றா அல்லது பூகம்பங்களா? இது போன்று உலகில் பல்வேறு நாடுகளில் பலவிதமான பேரிடர்கள் தினம் ஒரு நாளைக்கு 5 முறைகள் 10 முறைகள் 20 முறைகள் எல்லாம் தினம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அப்பொழுது அரசாங்கத்துக்கு இது தெரியாதா? இது மக்களை பாதிக்கும் இடம், இது மக்களை கொன்றுவிடும், இப்படிப்பட்ட மக்களை நாம் வாழ அனுமதி கொடுக்கக்கூடாது, இவர்களை பாதுகாப்பான இடங்களில் நாம் வைக்க வேண்டும், இவர்களை அங்குதான் வாழ்வதற்கான உரிமைகளையும் மற்றும் அவர்கள் தேவைகள் என்ன என்பதை அறிந்து கொண்டு அவர்களை அங்கே குடியமர்த்த முடியாதா என்ன? ஏன் மக்கள் கட்டுப்பட மாட்டார்களா? யோசித்து பாருங்கள் அன்பானவர்களே. நான் என்ன சொல்கிறேன், என்னுடைய கேள்வி இதுதான். நமக்கு நன்றாக தெரியும் விஷத்தை குடித்தால் இறந்து விடுவோம் என்று. அப்படி நமக்கும் தெரிந்திருக்கும் பட்சத்தில், அரசாங்கத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் பட்சத்தில், இது போன்ற ரிஸ்கான விஷயங்களை நாம் ஏன் மேற்கொள்ள வேண்டும்? இப்பேற்பட்ட இடங்களில் நாம் ஏன் வசிக்க வேண்டும்? பாதுகாப்பான இடங்களில் வசிக்கலாம் இல்லையா? எவ்வளோ பறந்து விரிந்த இந்த உலகில் மனிதர் வாழ்வதற்காக இடங்கள் இல்லை. மனிதர் வாழ்வதற்கு சந்திரனில் முடியும் என்கிறார்கள், செவ்வாயில் முடியும் என்கிறார்கள், புதனில் முடியும் என்கிறார்கள். அதற்கு உண்டான ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கும் பட்சத்தில் மிகப்பெரிய இந்த தீபகற்ப நாட்டில் எவ்வளவோ இடங்கள் இருக்கிறது மனிதர்கள் வாழ்வதற்கு. அங்கெல்லாம் மனிதர்களை ஜாக்கிரதையாக பாதுகாப்புடன் வாழ வைக்க முடியாதா என்ன? கண்டிப்பாக முடியும் அன்பானவர்களே. ஆனால் மக்களும் இதற்கு உண்டான திட்டங்களை செயல்படுத்துவது இல்லை, அரசாங்கமும் அதற்கு உண்டான திட்டங்களை செயல்படுத்துவது இல்லை, ஏன் வகையறை செய்வது கூட இல்லை. போகட்டும் அன்பானவர்களே, இது நமக்கு ஒன்றும் புதிதான ஒரு விஷயம் இல்லை. இது காலமாய் நடந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம்தான். ஆதாம் நாள் கொண்டு இன்று வரையில், ஆதாம் ஏவாள் நாள் கொண்டு இன்று வரையில் இது போன்ற சம்பவங்களை நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம்.
புராணங்களில் பைபிள் போன்ற விஷயங்களிலும் பார்த்தால் ஆண்டவர் நிறைய விஷயங்களை அதான் இங்கே இருக்கிறது ஆமாம் இங்கே இருக்கிற எல்லாவற்றையும் நீ ருசித்துப்பார், ஆனால் அதோ அதை ருசிக்காதே என்கிறார். ஸோ அதில் உள்ள வீரியம் அவருக்கு தெரிந்திருக்கிறது, ஆதாமுக்கும் புரிந்திருக்கிறது, ஆனால் அதை செய்கிறார்கள். இப்படித்தான் ஒவ்வொருவர்களும். ஆமாம், ஒவ்வொரு ஆபிரகாம் ஆகட்டும், எவ்வளோருமே ஒவ்வொரு வம்சத்தாரிடமும் நான் முன்னை நான் அங்கே அனுப்புவேன், உன்னது சந்ததிகளை பெருக்குவேன், நீ என் கட்டளைகளின் கீழ் வேறு கடவுள்களை நீ வணங்கக்கூடாது, என்னை மட்டுமே வணங்க வேண்டும் என்கிறார். எனக்கு என்னமோ இது ஒரு சுயநலம் போல தான் தோன்றுகிறது. நான் என்ன கூறுகிறேன், யார் என்னை எடுத்துக்கொள்ளுங்கள், என்னை நான் யூடியூபில் நிறைய வீடியோக்களை அப்லோட் செய்து கொண்டிருந்தேன். இதற்கு முன்பு 260 வீடியோகள் எம்ஜிஆர் அவர்கள் சம்பந்தப்பட்ட வீடியோகள் வைத்திருந்தேன். அதையெல்லாம் டெலீட் செய்து விட்டேன். இப்பொழுது ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட நிறைய வீடியோக்களை அப்லோட் செய்து கொண்டிருக்கிறேன். சில விஷயங்கள் இது போல எனது சில சொந்தமான கருத்துக்களையும் சொல்லி கொண்டிருக்கிறேன். சிலர் என்னை கேட்கிறார்கள், நீங்கள் என்ன சில நேரங்களில் கடவுளே இல்லை என்கிறீர்கள், சில நேரங்களில் பார்த்தா எல்லா வகையான சாமி ஃபோட்டோக்களையும் வைத்திருக்கிறீர்கள், அதை அப்லோட் செய்கிறீர்கள், போஸ்ட் பண்ணுகிறீர்கள், ஷேர் பண்ணுகிறீர்கள், என்னதான் உங்களுடைய கணக்கு என்று என்னை கேட்கிறார்கள். நான் ஒன்று தான் எல்லோருக்கும் சொல்வேன், எனக்கு இந்த உலகில் உள்ள எல்லாவற்றின் பேரிலும் பற்று உண்டு. எனக்கு நல்லதும் பிடிக்கும், கெட்டதும் பிடிக்கும். ஆமாம், எனக்கு பிடிக்காதது என்று எதுவும் இல்லை. நான் அனைத்தையுமே ரசிக்க கற்றுக்கொள்கிறேன். நான் தேடுதலில் இருக்கிறேன். எந்தெந்த விஷயங்கள் என்னை பாதிக்கும், எந்தெந்த விஷயங்கள் என்னை பாதிக்காது, அப்படிப்பட்ட ஒரு ஆராய்ச்சியில் நான் நிறைய விஷயங்களை மக்களிடமிருந்து கற்றுக்கொள்கிறேன், கடவுள்களிடமிருந்து கற்றுக்கொள்கிறேன், இயற்கையிடமிருந்து கற்றுக்கொள்கிறேன். அப்படி கற்றுக்கொண்ட விஷயங்களை அது என்னை பாதிக்காது, எனக்கு சந்தோஷத்தையும் அமைதியையும் இன்பத்தையும் கொடுக்கும் என்ற பட்சத்தில் அதை நான் கடைபிடிக்கிறேன். அதன் வழியில் அதன் பாதையில் நான் நடந்து கொண்டிருக்கிறேன், அவ்வளவுதான். மற்றபடி இங்கு எவரையும் நான் குற்றம் கூறுவதோ அல்லது என்னை ஒரு குற்றமானவன் என்று நான் கருதி கொள்வதோ அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நான் பார்க்கும் இந்த உலகில் நான் அறிவுடன் வாழ விரும்புகிறேன். நான் தேடிக்கொண்டிருப்பது எதை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்றால் ஞானத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஞானம், அறிவை தேடி நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். எனக்கு வேறு ஒன்றும் யாரிடமிருந்தும் எனக்கு தேவைப்படுவது இல்லை. நான் அறிவோடு இருந்தால் நான் நன்றாக வாழ முடியும், சந்தோஷமாக வாழ முடியும், மகிழ்ச்சியாய் வாழ முடியும், நிம்மதியாய் வாழ முடியும், அமைதியாய் வாழ முடியும் என்று நான் கருதுகிறேன், நம்புகிறேன். அதனால் நான் தேடிக்கொண்டிருக்கிறேன். அப்படி நான் உலகத்தை நான் ஆராய்ச்சி செய்யும் பொழுது இந்த 7000 வருடங்கள் சரித்திரங்கள் நிறைய விஷயத்தை சொல்கிறது. விஞ்ஞானிகள் 450 கோடி வருடங்களாகிவிட்டது உலகம் தோன்றி என்று விஞ்ஞானம் வேறு ஒரு வகையில் நம் உலகத்தை பற்றி சொல்லி கொண்டிருக்கிறது. உலகம் எப்படி தோன்றியதென்றால் மிகப்பெரிய கிரகங்கள் ஒன்றோடு மோதிக்கொண்டு அதில் ஏற்பட்ட பிளவுகள், அப்படிப்பட்ட பிளவுகள் தான் எல்லாம் இன்று கிரகங்களாய் இருக்கிறது என்றெல்லாம் அது ஏகச்சக்க விஷயங்கள் இங்கு போய்கொண்டிருக்கிறது. எதை பின்பற்றுவது, எதை பின்பற்றக்கூடாது என்று இங்கு ஆராய்ச்சி செய்தால் இருக்கும் இந்த கொஞ்ச நாட்களையும் இன்பமாய் வாழ முடியாமல் துன்பத்தில் தான் வாழ வேண்டியது வரும். ஸோ அன்பானவர்களே, நான் சொல்ல வரக்கூடிய விஷயம் என்றால், இங்கு நிறைய விஷயங்களை நாம் அறிந்திருக்கிறோம். அது நமக்கு நன்மையையும் தீமையையும் நன்றாக சொல்லி கொடுக்கிறது. அப்படி இருக்கும் பட்சத்தில் நன்மையான விஷயங்களை நாம் எடுத்துக்கொண்டு தீமையான விஷயங்களை ஏன் நாம் தள்ளி போடக்கூடாது? இரவும் பகலும் சேர்ந்தது தானே ஒரு நாள், இல்லையா? மேடு பள்ளம்,
துன்பம் இன்பம் இப்படி எல்லாமே இங்கு கலந்திருக்கிறது. மனிதனை எடுத்துக்கொண்டால் அவனிடம் கெட்டவைகளும் இருக்கின்றன, நல்லவைகளும் இருக்கின்றன. எப்பொழுது எது வேண்டுமோ அதை அவன் பயன்படுத்தி கொண்டு வாழ கற்றுக்கொண்டிருக்கிறான். அவ்வளவுதானே தவிர மற்றபடி இங்கு வேறு ஒன்றுமே இல்லை. என்னை பொறுத்தவரையில் நான் இப்பொழுது இந்த சூழ்நிலையில் இந்த நூற்றாண்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த நூற்றாண்டில் எனக்கு என்ன தேவையோ, எனக்கு எந்த விஷயங்கள் சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை, அமைதியை, நிம்மதியை எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் கொடுக்குமோ அதை தான் நான் பின்பற்ற வேண்டுமே தவிர அதை விட்டு முன்னோர்கள் சொன்னார்கள், மூதாதையர்கள் சொன்னார்கள், அவர் சொன்னார், இவர் சொன்னார், அந்த கவிஞர் சொன்னார், இப்படி வாழ்வதில் நிச்சயமாய் எனக்கு உடன்பாடு இல்லை. இன்று பொருளாதாரம் என்ன? இன்று வாழ்க்கை எந்த திசையில் சென்று கொண்டிருக்கிறது? இன்று ஏன் எந்த ஒரு தொழிலும் ஒழுங்காய் நடைபெறுவது இல்லை? ஏற்றுமதி என்ற ஒரு விஷயம் இப்பொழுது மிகவும் குறைந்து விட்டது. முன்பெல்லாம் பார்த்தால் ஏற்றுமதி, அயல்நாடுகளுக்கு ஏற்றுமதி என்ற ஒரு விஷயம் நடந்து கொண்டிருந்தது. அந்நிய செலாவணி நமது நாட்டிற்கு கிடைத்து கொண்டிருந்தது. பொருளாதாரம் சிறப்பாக இருந்தது என்றெல்லாம் சொல்ல முடியும். இப்பொழுது சரிந்து கொண்டிருக்கிறது. ஏற்றுமதிகள் இல்லை, தொழில்கள் இல்லை, விவசாயம் இல்லை, உழைப்பு இல்லை என்று எல்லாமே முரண்பட்டு போய் கிடக்கிறது. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை மட்டும் தான் யோசிக்க வேண்டுமே தவிர அதை விட்டு அவர் சொல்கிறார், இவர் சொல்கிறார், அப்படியெல்லாம் என்னால் வாழ முடியாது. நான் மறுபடியும் சொல்கிறேன், எனது நண்பர்கள் ஃபேஸ்புக்கில் கேட்கிறார்கள், நீங்கள் எந்த சாமியை கும்பிடுறீர்கள்? எல்லா சாமியையும் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறீர்கள், சில நேரங்களில் கடவுள் இல்லை என்கிறீர்கள். நான் கடவுள் இல்லை என்றெல்லாம் நான் சொல்ல வரவில்லை. கடவுள் இருக்கிறார், இயற்கை இருக்கிறது, இயற்கையும் கடவுள் தான். மனிதர்களில் எவ்வளவு கடவுள்களை நான் பார்க்கிறேன். உதவி செய்பவர்களை நான் கடவுளாய் பார்க்கிறேன். அது அனைவரும் சொல்வது போல் நமது கண்ணுக்கு தெரியாத கடவுள்களாகவும் இருக்கலாம், அல்லது நம் கண் எதிரே வாழ்ந்து கொண்டிருக்கும் மனிதர்களாகவும் இருக்கலாம். நான் எம்ஜிஆரை பின்பற்றுகிறேன் என்றால் அவரை எனக்கு தெரியும், பார்த்திருக்கிறேன், அவருடைய கொள்கைகள், செயல்கள் அத்தனையும் படித்திருக்கிறேன், எனக்கு தெரியும். திருவள்ளுவரை எனக்கு தெரியுமா? பாரதியாரை எனக்கு தெரியுமா? அல்லது நான் அவரை பார்த்திருக்கிறேனா, அவருடன் பழகி இருக்கிறேனா? நான் யாரை பார்க்கிறேனோ, எனக்கு ரோல் மாடல் யார், அவர்களை நான் கண் எதிரில் காண வேண்டும். அப்படி காண்பவர்களை தான் நான், அதற்காக நான் எல்லோரையும் பின்பற்றுகிறேன் என்று அர்த்தம் அல்ல. நான் யாரை பின்பற்றுகிறேன் என்றால் என்னை தான் பின்பற்றி கொண்டிருக்கிறேன். எனது விஷயங்களை நான் யார் என்று ஆராய்ச்சி செய்து விட்டேன். எனக்கு என்ன குறை என்று நான் கண்டுபிடித்து விட்டேன். எனது மைனஸ் என்ன என்பதும் எனக்கு தெரியும், எனது பிளஸ் என்ன என்பதும் எனக்கு தெரியும். நான் எவரிடமும் எதற்காகவும் இயங்குவதும் இல்லை, கேட்பதும் இல்லை. எனக்கு என்ன தேவை என்பது அவர்களிடம் இல்லை, என்னிடம் இருக்கிறது. நான் ஏன் அவர்களிடம் போய் எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்க வேண்டும்? எனக்கு தெரியும் எனக்கு என்ன தேவை என்று, அதை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் எனக்கு தெரியும். சட்டங்கள் சொல்லி இருக்கிறது, சமுதாயம் சொல்லி இருக்கிறது. எனக்கும் என்னுடைய விஷயங்களை எப்படி கட்டுப்பாடுடன் வைத்துக்கொள்ள வேண்டும், சட்டத்துடனும் சுற்றத்தார்களுடனும் எப்படி ஒத்துப்போக வேண்டும் என்று எனக்கும் தெரியும். ஆகையினால் நான் எப்பொழுதும் இது இருக்கிறது இது இல்லை என்று நான் சொல்ல வருவது இல்லை. எல்லாமும் இங்கு இருக்கிறது, நல்லதும் இருக்கிறது, கெட்டதும் இருக்கிறது. நமக்கு தேவையான விஷயங்கள் என்ன? நல்லது தானே, அதை பின்பற்றி நான் சென்று கொண்டிருக்கிறேன், அவ்வளவுதான். எனக்கு பிடித்திருக்கிறது. மற்றவர்களுக்கு அது பிடிக்கிறதா பிடிக்கலையா என்று நான் உற்று கவனிக்க முடியாது. எனக்கு அது தேவையும் இல்லாத ஒரு விஷயம். எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருந்தால் என் வேலைகளை யார் செய்வது? என் வேலைகளை 1008 வேலைகள், என் வேலைகள் செய்ய முடியாமல் செய்யப்படாமல் பெண்டிங்கில் இருக்கிறது. அதையே என்னால் செய்ய முடியவில்லை. மற்றவர்கள் வேலையை நான் எப்படி கவனிக்க முடியும்? அவர்களுடைய தேவைகளை நான் எப்படி பூர்த்தி செய்ய முடியும்? இது நடக்காத விஷயம். ஸோ நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான ஆசைகள். எனக்கு கூட தான் சாலமோன் மாதிரி 700 பொண்டாட்டி வச்சுக்கணும்னு ஆசை.
வச்சுக்க முடியுமா? சாலமோன் ராஜா வச்சுருந்தாரு. 700 பொண்டாட்டிக்கு அவரால் சோறு போட முடிஞ்சது, வச்சுக்கிட்டாரு. என்னால் சோறு போட முடியுமா? 700 பொண்டாட்டிக்கு வச்சுக்க முடியும். காசு இருந்தால் அப்போ நிறைய பொண்டாட்டி கிடைக்கும். நான் எங்கே போகிறது? காசுக்கு எங்கே போகிறது? எல்லாருக்கும் தான் இதே மாதிரி தான். இது எனக்கு இருக்கிற ஆசை தான் எல்லாருக்கும் இருக்கும். எல்லாரும் 400 பொண்டாட்டி வச்சுக்கலாம், 500 பொண்டாட்டி வச்சுக்கலாம், 10,000 பொண்டாட்டி வச்சுக்கலாம்னு எல்லாருக்கும் உள்ளுக்குள்ள ஆசை கண்டிப்பாக இருக்கும். இல்லாமலாம் இருக்காது. மெயின்டைன் எப்படி பண்ணுறது? எப்படி மெயின்டைன் பண்ண முடியும்? திருடனா கூட எதுவும் செய்ய முடியாது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன், ஆசைகள் எல்லோரிடமும் இருக்கிறது. எல்லாம் மறைவிடத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். என்னை போல யாரும் வெளிப்படையாக யாரும் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்கிறதில்லை, தயங்குறாங்க. அவ்வளோதான். நான் தயங்குறதில்லை. நான் ஏன் தயங்கணும்? எதுக்காக தயங்கணும்? எனக்கு உண்டான விஷயங்களை, தெளிவான விஷயங்களை நான் சொல்லி கொண்டு தான் இருப்பேன். எனக்கு ஒன்றும் யாருக்கிட்ட இருந்தும் எதுவும் கிடைக்க போகிறது இல்லை. அப்படியே அவங்க கொடுக்குறேன்னு சொன்னாலும் அது எனக்கு பயன்பட போகிறது இல்லை. எனக்கு என்ன பயன்படும் பயன்படாது என்று எனக்கு எப்படி தெரியுமோ அதே போலதான் ஒவ்வொருவரும் இந்த உலகில் வாழக்கூடிய அனைவரும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு என்ன தேவைப்படும் தேவைப்படாதுன்னு அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதன்படி தான் அவங்க நடக்கிறாங்க. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப எளிமையாகவும் இன்பமாகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க வேண்டுமே என்றால் எனக்கு பணத்தை விட ஞானம் மிகவும் அதிகமாய் தேவைப்படுகிறது. ஞானம், அறிவு. எனக்கு அறிவு மட்டும் இருந்தால் போதும். நான் இந்த உலகத்தை ஜெயிச்சிட முடியும், சந்தோஷமாக வாழ்ந்துட முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதுக்காக தான் ஓடிக்கிட்டு இருக்கேன். உலக மக்கள் அனைவரிடத்தும் நான் தேடிட்டு இருக்கிற ஒரே ஒரு விஷயம் அறிவு, ஞானம். எப்படி வாழ்வது? ஏன் நான் இப்படி முட்டாளாக இருக்கேன்? எனக்கு எப்படி அறிவு கிடைக்கும்? எப்படி என்னுடைய அறிவை நான் வளர்த்துக்க முடியும்? அதுக்காக தான் தினம் 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 நான் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஊராக ஓடுறேன், அங்கே ஓடுறேன், இங்கே ஓடுறேன், எங்கெங்கேயோ ஓடிக்கிட்டே இருக்கேன். எதை எதையோ கவனிக்கிறேன், எதை எதையோ ஆராய்ச்சி பண்ணுறேன். இதில் நல்லது எதெல்லாம் கண்டுபிடிக்கிறேன். அப்படிப்பட்ட நல்லதுகளை நாடுகிறேன், நல்லதை தேடி ஓடுகிறேன். அப்படிப்பட்ட விஷயங்களை நான் பின்பற்றுகிறேன். அது எம்ஜிஆர் இடத்தில் இருந்தாலும் சரி, திருவள்ளுவரிடத்தில் இருந்தாலும் சரி, அல்லது ஆபிரகாமிடம் இருந்தாலும் சரி, மோசையிடம் இருந்தாலும் சரி, நோவாவிடம் இருந்தாலும் சரி, அலெக்சாண்டரிடம் இருந்தாலும் சரி, பெர்னாஷாவிடம் இருந்தாலும் சரி, அரிஸ்டாட்டிலிடம் இருந்தாலும் சரி, சாக்ரட்டிஸிடம் இருந்தாலும் சரி, அல்லது எவரிடம் இருந்தாலும் சரி, நல்ல விஷயங்களை நான் தேடி தேடி ஓடிக்கொண்டிருக்கிறேன். அறிவை பெறுவதற்காக, ஞானத்தை பெறுவதற்காக நான் அழிந்து கொண்டிருக்கிறேன். அவ்வளவுதான். மற்றபடி எனக்கு அவரை பிடிக்கும் இவரை பிடிக்காது என்பதெல்லாம் எதுவுமே இல்லை. நானும் எல்லோரை போலவும் குறைவு உள்ளவன் தான், அறிவு இல்லாதவன் தான், முட்டாள்தான். நான் எப்படி எல்லாரையும் முட்டாள் 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 என்கிறேன்? அப்படி என்றால் நானும் முட்டாள் தான். அவர்களுக்கு நான் எப்படி முட்டாளாக தெரிகிறேனோ அதே போல்தான் எனக்கும் பார்ப்பவர்கள் எல்லோரையும் முட்டாள்கள் போல தோன்றுகிறது. இதில் பெரிய விஷயம், இதில் பெருசாக போட்டு குழப்பிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. இது ஒரு சின்ன சமாச்சாரம், அவ்வளோதான். ஸோ இது பெருசாக ஒருத்தர் என்கிட்ட கேட்குறாரு, எந்த மதம் நீங்கள், என்ன ஜாதி நீங்கள்? எனக்கு மதம் ஜாதி எல்லாம் கிடையாது. நான் இயற்கையை நம்புகிறவன். அப்படி பார்க்க போனால் இயற்கையில் கூட தான் 5 கடவுள் இருக்குது. சூரியன் என்கின்ற, ஆமாம், நெருப்பு என்கின்ற ஒரு கடவுள், நீர் என்கின்ற ஒரு கடவுள், ஆகாயம் என்கின்ற ஒரு கடவுள், நிலம் என்கின்ற ஒரு கடவுள், நீர் என்கின்ற ஒரு கடவுள். அங்கேயும் பிரிவினை இருக்கிறது. ஏன் இவை அனைத்தும் ஒரே கடவுளாக இருக்கக்கூடாதா? அங்கேயும் தனித்தனி பிரச்சனைகள். இங்கு தனித்து எல்லாமே நிறைய விஷயங்கள் இங்கு தனித்து பிரித்து வகையறாப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஸோ எல்லோரிடமும் எல்லா திறமைகளும் இருக்குது, எல்லோரிடமும் எல்லா கொடுமைகளும் இருக்குது, தவறுகளும் இருக்குது, தீமைகளும் இருக்குது. ஸோ வாழ்க்கைக்கு எது எப்பப்போ என்னென்ன தேவையோ அப்பப்போ அதை பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னுக்கு போயிட்டே இருக்கணுமே தவிர சும்மா போட்டு குழப்பிக்கிட்டு அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. எது எப்பொழுது பாம்பு கடிக்க வருதுன்னா பாம்பு தலையில் மீச்சு தான் ஆகணும். ஐயோ சாமின்னு எடுத்து கையெல்லாம் கும்பிட்டுலாம் இருக்க முடியாது. புரியுதா? சாத்தான் துரத்துதுன்னா எழுத்து மூடி
மூஞ்சில் 4 காட்டு காட்டி தான் ஆகணும். ஐயோ சாத்தானே என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லி காலிலெல்லாம் ஊந்துட்டு இருக்க முடியாது. என்னை காப்பாற்றி என்னை உயிரோடு விட்டுட்டு நான் வந்து எனக்கு நான் ஓடி போயிடுறேன் அப்படிலாம் அதுக்கிட்ட கெஞ்சிக்கிட்டலாம் இருக்க முடியாது. அந்த நேரத்தில் துணிவு ரொம்ப முக்கியம், அறிவு ரொம்ப முக்கியம், செயல்பாடு ரொம்ப முக்கியம். அது உன்னை தாக்குவதற்கு முன்பு நீ அதை தாக்கிவிட வேண்டும். இதுதான் வாழ்க்கை. வாழ்வதற்கு தேவையான விஷயங்கள் அது நல்லதா கெட்டதா என்பது அந்த நேரத்தில் அந்த காலகட்டத்தில் ஆராய்ச்சி செய்து கொண்டு இருக்க முடியாது. அப்படி ஆராய்ச்சி செய்து கொண்டே நீ இருப்பியே ஆனால் நீ மடிந்து விடுவாய். எது எது எப்பொழுது தேவையோ அது அது அப்போதைக்கு அதை அவன் எடுத்துக்கொள்கிறவன் நல்ல ஒரு அறிவாளி என்றே நான் கூறுவேன். ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டுன்னு சொல்கிறாங்க. இங்கிலீஷில் வந்து ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட். ஒரு 100 ரூபா பணம் அதோ அங்கே கிடக்கு, அதை நீ எடுக்க போகிற, பின்னால் வர்ற லாரி ஒன்று அடிச்சிட்டா அது உன்னுடைய முட்டாள்தனமான அறிவு. அது அந்த லாரி கிராஸ் பண்ணதுக்கப்புறம் நீ ஓரமாக வண்டியை நிறுத்திட்டு அந்த 100 ரூபாய் எடுத்துக்கிட்டா அது புத்திசாலித்தனம். ஸோ ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட், அந்த அந்த சமய பொழுதில் உன்னுடைய அறிவானது சிறந்து விளங்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான் வாழ்க்கைக்கு தேவையானதும் கூட. ஸோ இப்போ இந்த கஜா புயலை வந்து நம்ம எடுத்துக்கொள்வோம். கஜா புயல் வந்தது, பெரிய பெரிய சீற்றங்கள் அது இதெல்லாம் வந்து பண்ணிச்சு, எல்லாத்தையும் அழிச்சிச்சு. நிறைய மக்கள் இன்றைக்கி சாப்பாடு இல்லாமல் தஞ்சை, புதுக்கோட்டை, கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களில் வந்து நாகை மாவட்டங்களில் வந்து இன்று வீடு இல்லாமல், வாசல் இல்லாமல், சோறு இல்லாமல் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதற்காக கஜா புயல் வந்து நம்ம எவ்வளவோ முன்னெச்சரிக்கைகள் அது இதெல்லாம் பண்ணி வச்சுருந்தோம். அப்படி இருந்து கூட கஜா புயல் ஐயோ என்னடா பயங்கரமாக இந்திய அரசாங்கம் பயங்கரமாக முன்னேற்பாடெல்லாம் பண்ணி வச்சுருக்கு, தமிழக அரசாங்கம் பயங்கர முன்னேற்பாடெல்லாம் பண்ணி வச்சுருக்கு, நம்ம வந்து கரையை கடக்கக்கூடாது, மக்களை சேதப்படுத்தக்கூடாது, தென்னை மரத்தெல்லாம் வந்து சாய்க்கக்கூடாது, அந்த அது பேர் என்னது இந்த கரண்ட் லைட்டு வருமே போஸ்ட் கம்பங்களெல்லாம் வந்து வந்து சாய்க்கக்கூடாது, நம்ம ஊருக்குள்ளார தண்ணி பூரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பின்வாங்கிடுச்சா என்ன? இன்னும் அது வந்து தான் நீ என்ன தான் முன்னேற்பாடு பண்ணி வச்சுருந்தாலும் எச்சரிக்கையாக இருந்தாலும் வந்துச்சு, சீற்றத்தை கொடுத்துச்சு, அழிச்சிச்சு, அது போயிடுச்சு. திருப்பியும் வரும், வேறு வேறு பேரில் வரும். இப்போ கஜான்ற பேரில் வந்தது, நாளைக்கு வேறு பேரில் வரும், அவ்வளோதான். இட்ஸ் வெரி சிம்பிள். இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு வந்தது, நாளைக்கு இன்னொரு ஊருக்கு வரும், நாளைக்கு இன்னொரு நாட்டுக்கு போவோம். இப்படி அது வேலையை அது செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். நீ எவ்வளோ முன்னெச்சரிக்கையாக இருந்தாலும் முன்னேற்பாடுகளுடன் இருந்தாலும் தன்னுடைய வேலையை அது கைவிடப் போவது இல்லை. அப்படித்தான் நாமும் இருக்க வேண்டும் அன்பானவர்களே. காடு மேடு தீவு எத்தனையோ, உலகில் எவ்வளோ தீவுகள் இருக்கிறது, எவ்வளோ ஆதிவாசிகள் இருக்கிறார்கள். இன்னும் மனிதனை கொன்று வேக வைத்து இன்னும் மனிதர்கள் காட்டில் கொடூர் அந்தமான் போன்ற ரொம்ப பயங்கரமான ரொம்ப சின்ன காடு, ரொம்ப தீவிரமான காடு. 50 பேர் தான் இருப்பான், 20 பேர் தான் இருப்பான், 30 பேர் தான் இருப்பான். மனுஷன் உள்ளே போனால் வச்சு சாப்பிடுவான். அப்படிப்பட்ட மிருகங்கள் வாழக்கூடிய காடுகள், தீவுகள் நாட்டுக்குள்ளார எவ்வளோ இருக்கு. ஸோ நான் என்ன சொல்ல வரேன், என்னுடைய முக்கியமான விஷயம் இங்கே என்னன்னு சொன்னாக்க, ஆமாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க எவ்வளோ முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இங்கு தேவைன்னா அது மக்களுடைய நல்வாழ்க்கைக்கு பயன்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும். எங்கே எல்லாம் ஆபத்து இருக்கு என்று நமக்கு தெரியுமோ அங்கே மக்களை வாழ்வதற்கு அனுமதி கொடுக்கக்கூடாது அரசாங்கம். ஆமாம், பைபிளில் பாருங்கள், தாவீதுடைய அரசாங்கம் ரொம்ப மேன்மையாக காண்பிக்கப்பட்டிருக்கும். ஆமாம், அவருடைய சாலமோனுடைய அரசாங்கம் ரொம்ப மேன்மையாக காண்பிக்கப்பட்டிருக்கும். மக்களை வந்து ரொம்ப அற்புதமாக பார்த்து கொண்டே இருப்பார்கள். அதே நேரத்திலும் அவர்களும் சதி செய்கிறார்கள், கொலை செய்கிறார்கள், போர் செய்கிறார்கள். எல்லாமே இப்படித்தான். இவங்க வாழ்க்கை மட்டும் இல்லை, கடந்த எல்லா காலங்களிலும் சதி நடந்து கொண்டே இருக்கிறது, போர்கள் நடந்து கொண்டே இருக்கிறது, உயிர் சேதங்கள், பொருள் சேதங்கள், சுனாமி, பேரிடர், இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ நடந்து போகிற விஷயத்தை எல்லாத்தையும் மறந்துட்டு இன்னைக்கு என்ன, வாட் இஸ் டுடே, இன்னைக்கு தேதி என்ன, 27/11/2018.
இப்போ காலையில் வேலைக்கு போகிறா, இன்றைக்கி என்ன சம்பளம் கிடைக்கும், சாப்பாடு கிடைக்கும், நம்ம என்ன துணி மணி போட போகிறோம், புயல் வரப்போகுதா, மழை வரப்போகுதா, இதுதான் முக்கியமே நமக்கு தவிர அதை விட்டுட்டு நேற்று நடந்தது, முந்தா நேற்று நடந்தது, அதுக்கு முன்னால் நடந்தது, பழைய விஷயங்களை எண்ணிக்கொண்டு இருக்காதீர்கள். அது மிகப்பெரிய வலி, பெரிய வலி. அதை நீங்கள் எண்ணிக்கொண்டே 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 வீணாகி விடுவீர்கள். அதே மாதிரி தான் எதிர்காலத்தை பற்றி ரொம்ப பெருசாக கனவு காணாதீங்க. அதுவும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு துன்பத்தை கொடுத்து விடும். எதிர்காலத்தை நினைத்து நினைத்து அதை பண்ணணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், எதுவுமே பண்ண முடியாது. அப்படிதான் ஆயிடுவீங்க நீங்கள். ஸோ ஆயிடுவீங்க. நீங்கள் எப்படி போங்க, எனக்கு நான் சொல்லிக்கிறேன், அவ்வளோதான். நான் இப்படித்தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். நாளை 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 நாளைன்னு ரொம்ப பெருசாகவும் நான் கனவு காணுவது இல்லை. நேற்று 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 என்று நடந்து போன கர்மாந்திர விஷயத்தெல்லாம் பற்றி நான் ரொம்ப கவலைப்படுறதும் இல்லை. இன்னைக்கு இந்த டே, இந்த நாள், இந்த நிமிடம் தான் எனக்கு ரொம்ப முக்கியமானது. அடுத்த நிமிடம் எனக்கு அது எப்படி இருக்கும் என்பது எனக்கு தெரியாது. ஒவ்வொருக்கும் அப்படிதான், எல்லாருக்குமே அப்படித்தான். பெரிய ஜோசியக்காரன் சொன்னான், அவன் சொன்னான், இவன் சொன்னான், அதெல்லாம் எவனோ சொல்கிறான். எனக்கு அதெல்லாம் தெரியாது. அதை பற்றி ஐ டோன்ட் கேர். ஆமாம், கடவுள் காப்பாற்றுவார், அவர் காப்பாற்றுவார், ஆகிடும். எனக்கு அதை பற்றி தெரியாது. கடவுள் காப்பாற்றான்னா முதல்ல கோயில் வாசலில் ஆயிரக்கணக்கான பேர் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறான், அவனை காப்பாற்றிட்டோம். அப்புறம் இங்கேருந்து நிறைய பேர் பிச்சை எடுக்கிறதுக்கு உள்ளே போகிறான், அவங்கள காப்பாற்றிட்டோம். என்னை காப்பாற்றலன்னா ஐ டோன்ட் கேர். எனக்கு அதை பற்றி அவசியம் இல்லை. எனக்கு நல்லா தெரியும் நான் யாருன்னு. நான் நல்ல உழைப்பவன். ஆமாம், ஓயாமல் உழைத்து கொண்டு இருக்கிறேன். எனக்கு உண்மையாக, நேர்மையாக, கடினமாக நான் ஓயாமல் உழைத்து கொண்டிருக்கிறேன். எனக்கு வருமானம் வருகிறது. நான் எவரிடமும் எப்பொழுதும் ஒரு 10 பைசாவுக்கு நான் நின்னது இல்லை. இதுவரை 56 வயது ஆகிவிட்டது. ஒரு 10 பைசா யாருக்கிட்டையும் போய் நான் நிற்க மாட்டேன். நிற்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. ஏன்னா எங்கிட்ட கடுமையான உழைப்பு இருக்குது, உண்மை இருக்குது, நேர்மை இருக்குது. அதனால் நான் எப்போவுமே தைரியமாக பேசுவேன், வெளிப்படையாக பேசுவேன். எங்கிட்ட அந்தரங்கள்லாம் எதுவும் கிடையாது. அப்படிப்பட்ட அந்தரங்கங்கள் எனக்கு அவசியம் இல்லை. அது உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வச்சுக்கோங்க. அதை மனசில் வச்சு அது பூகம்பமாகி வெடிகுண்டாகி அது ஏதோ அது என்னுடைய வேலை அல்ல. நான் யதார்த்தம், எப்பொழுதுமே யதார்த்தம். ஏனென்றால் நான் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்கவில்லை. நான் உங்களிடம் எதையாவது எதிர்பார்க்கிறேனே என்றால் நான் பொய் சொல்லணும், மறைச்சிக்கணும், அந்தரங்கமாக வாழணும். நான் ஒன்றுத்தையும் யாருக்கிட்டையும் எதிர்பார்க்கல. எனக்கு அந்தரங்கம் தேவையில்லை. நான் இருட்டில் வாழ விரும்பவில்லை. நான் எப்பொழுதும் வெளிச்சத்திலேயே இருக்கிறேன். எனக்கு இதுவே போதுமானது. அன்பானவர்களே, ஸோ மை டியர் பியூட்டிஃபுல் ஃப்ரெண்ட்ஸ், எனது அன்பான ஃபேஸ்புக் நண்பர்கள், யூடியூப் நண்பர்கள் மற்றும் வாட்ஸ்அப் நண்பர்கள் எல்லோருக்கும் நான் சொல்லிக்கொள்வது இறுதியாக என்னவென்றால், நான் நல்லவைகளையும் விரும்புகிறேன், கெட்டவைகளையும் விரும்புகிறேன். இதில் எது எனக்கு நன்மையை தருமோ விரும்புவது வேறு, பின்பற்றுவது வேறு. நான் எல்லாவற்றையும் பார்க்கிறேன், எல்லாவற்றையும் ரசிக்கிறேன். அதில் எதை பின்பற்றுகிறேன், அதுதான் எனக்கு முக்கியம். எனக்கு ரோல் மாடல் என்ன? நன்மைகள், நல்லவைகள், நல்ல விஷயங்கள், நல்ல செய்திகள், நல்ல படிப்பு, நல்ல அறிவு, அதை நான் பின்பற்றுகிறேன். அவ்வளவுதான். நான் பின்பற்றுகிற விஷயத்தை மட்டும்தான் இங்கு பேசுகிறேன் தவிர உலக நடப்புகளை பற்றி அல்ல. உலகத்தில் நிறைய நடந்து இருக்குது, நிறைய கட்டத்து இருக்குது. அதை அனலைஸ் பண்ணணும். அதுக்கு தான் ஞானம் வேணும், அறிவு வேணும். அறிவை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறேன். நான் முட்டாளாக இருக்கிறேன். அறிவை தேடி 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 ஓடிக்கொண்டிருக்கிறேன். மேலும் மேலும் இந்த பாதாளமான, இந்த பயங்கரமான, இந்த மோசமான இந்த சூழ்நிலையில் திறமையாயும் தென் வாட் என்னது புத்திசாலித்தனமாக வாழறதுக்கு, பிரச்சனைகளில் இருந்து என்னை பாதுகாத்துக்கிறதுக்கு, என் குடும்பத்தை பாதுகாத்துக்கிறதுக்காக நான் போராடிட்டு இருக்கேன், வாழ்ந்துட்டு இருக்கேன். இதில் நிறைய அமைதி இருக்குது, நிறைய இன்பம் இருக்குது, சந்தோஷம் இருக்குது, மகிழ்ச்சி இருக்குது, துயரங்களும் இருக்குது. பட் நான் எல்லாத்தையுமே ஹாப்பியாக தான் பார்க்குறேன். ஸோ திஸ் டைம் இதுதான் ரொம்ப முக்கியம். லைஃப் இஸ் வெரி ஷார்ட். லைஃப் இஸ் வெரி ஷார்ட் அண்ட் இட்ஸ் வெரி ஸோ சிம்பிள். லைஃப் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். அது ரொம்ப சும்மா 2 வரி தான் லைஃப். ஆமாம், டோன்ட் வரி, பி ஹாப்பி, அவ்வளோதான். சும்மா வரி பண்ணிட்டு வாழறதுக்கு பேர் வாழ்க்கை இல்லை. டோன்ட் வரி, பி ஹாப்பி, சந்தோஷமாக இரு, டேக் இட் ஈஸி. இதெல்லாம் பழைய விஷயம் தான், எல்லாரும் சொல்லியிருக்காங்க. பட் வெரி சிம்பிளாக வாழ கற்றுக்குங்க. ரொம்ப வாழ்க்கை நல்லா இருக்கும். வாழ கற்றுக்குங்க. நான் உங்களுக்கு
தவராசிக்கிட்ட நான் வாழ கற்றுக்கிட்டு இருக்கேன். வெரி சிம்பிளாக வாழ்வதற்காகவும் எல்லா விஷயத்தையும் டேக் இட் ஈஸியாக, டேக் இட் ஈஸி, அவ்வளோதான். மற்றபடி வேற எதுவுமே இல்லை. நான் அவ்வளோதான் நான் சொல்லுவேன். மை டியர் பியூட்டிஃபுல் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சமுதாயத்தில் ஒவ்வொருவரும் சிறப்பாய், சந்தோஷமாய், மகிழ்ச்சியாய், ஹாப்பியாய் வாழ வேண்டும் என்பது எனது ஆசையாக இருக்கிறது. எல்லோரும் அவர்களது துயரம் துன்பங்களிலிருந்து விடுபட்டு சீரும் சிறப்பு மிக்க ஒரு வாழ்வை வாழ வேண்டும் என்பது என்னுடைய நோக்கமாகவும் ஆசையாகவும் இருக்கிறது. இதற்கு நீங்களும் ஒத்துழைப்பு தர வேண்டும். அரசாங்கமும் அதற்கு தேவையான உதவிகளை செய்து தர வேண்டும். இதுதான் எனது ஆசையாக இருக்கிறது. கோரிக்கை என்று கூட நான் கூறுவேன். ஸோ எனது அன்பான நண்பர்களே, இப்பேற்பட்ட விஷயங்கள் எங்கிருந்து கிடைக்கும்? இதை யார் சரி செய்வார்கள்? இது போன்ற விஷயங்கள், நன்மை தீமைகள், இது இரண்டும் இல்லாத ஒரு இடம் ஒன்று இருக்கிறது. இதை அறியாதவர்கள் இருக்கிறார்கள். இதை முழுமையாய் தெரிந்து கொள்ளாதவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் யார்? அவர்கள்தான் இன்று பிறக்கும் குழந்தைகள், நேற்று பிறந்த குழந்தைகள், அல்லது 10-20 ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்த குழந்தைகள் இன்று வாலிபர்களாகவும் வாலிப பெண்களாகவும் இருக்கிறார்கள். என்னை போன்று முதிர்வு பெற்றவர்கள் அல்ல, முத்தி நிலை அடைந்தவர்கள் அல்ல. ஆனால் இப்பேற்பட்ட இளைஞர்களிடம் இந்த அற்புதமான உலகம் அவர்கள் கையில் இருக்கிறது. ஸோ நான் என்ன கூறுகிறேன் என்றால், இளைஞர்கள் இந்த உலகை மிகச் சிறப்பாக இருட்டில் இருந்து வெளிச்சத்திற்கு கொண்டு வர முடியும். அப்படிப்பட்ட இளைஞர்கள், அப்படிப்பட்ட வாலிப பெண்கள் என்று இருக்கிறார்கள். அவர்களது பெற்றோர்களை மேலான பாதைகளில் அவர்களை நடக்க விடாமல் கீழான பாதைகளில் நடக்க கற்றுக் கொடுத்து வருகிறார்கள். ஆசிரியர்கள் சரியில்லை. சரியான கல்வியை இங்கு யாரும் போதிப்பதாய் எனக்கு தெரியவில்லை. அதுபோல்தான் கோயில்கள் மற்றும் அது எல்லா விஷயங்களையும் நான் சொல்றேன். பெற்றோர்கள் அவர்களை பற்றி மட்டுமே யோசிக்கிறார்கள். என்னமோ பிள்ளையை பெற்றுக்கிறாங்க, அவ்வளோதான் நான் சொல்வேன். நிறைய பேர் பிள்ளைங்களை பற்றி குப்பத்தட்டில் போட்டுடுறாங்க. நிறைய பேர் அதனால நான் என்னதுக்கு இதை பற்றி உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கணும். நீங்கள் தினம் டிவியை பாருங்க, தினம் பத்திரிகையை பாருங்க, பேப்பரை பாருங்க. 5 ரூபாய்க்கு அப்பாவை கொண்டுட்டது, 10 ரூபாய்க்கு கழுவியை கொண்டுட்டது. ஆமாம், சின்ன குட்டி பாப்பாவை கூட்டிகிட்டு போய் பலாத்காரம் பண்ணுறது, பாலியல் தொல்லை கொடுக்கறது, எவ்வளோ அப்பா. ஒரு நாளைக்கு பேப்பரை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த பேப்பரில் 10 பக்கங்கள் இருக்கிறது என்றால் 8 பக்கங்கள் வெறும் கெட்ட செய்திகள் தான். ஒரு நல்ல செய்தி கூட இல்லை. நாளைக்கு அதே மாதிரி வேற செய்திகள், அதே செய்தி இல்லை, வேற செய்தி. இப்படி ஒவ்வொரு நாளும் தினம் ஒரு பேப்பரில் மட்டும் இவ்வளோ செய்தினா எத்தனையோ பேப்பர் வருது, எத்தனையோ புக்கு வருது. எவ்வளோ உலகம் பூரா எவ்வளோ பேப்பர்ஸ் இருக்குது, எவ்வளோ பத்திரிக்கை இருக்குது, எவ்வளோ புக்கு இருக்குது. அவ்வளோ புக்கையும் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதான் பிரச்சனை. பேப்பரில் வராத எவ்வளோ பிரச்சனையும் இருக்குது. எல்லா விஷயத்தையும் பேப்பரில் போட்டுறாங்களா? இன்னும் இல்லை. பேப்பரில் வராத நம்ம நாலேஜுக்கே வராத எவ்வளவோ குற்றங்கள் இன்றும் நடைமுறையில் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. இதை கவனிக்கக்கூடியவர்கள் எவரும் இல்லை, கட்டுப்படுத்தக்கூடியவர்கள் எவரும் இல்லை. எல்லாம் லஞ்சம், ஊழல், அப்படி இப்படி போயிடுச்சு. நான் என்ன, என்னுடைய ஆசை என்ன, வரும் காலம் யாருடைய கையில் இருக்கிறது? இளைஞர்களின் கையில் இருக்கிறது. இந்த இளைஞர்களை நீங்கள் இப்படி போன்ற தவறான பாதைகளில் கொண்டு செல்வீர்கள் என்றால் நிச்சயமாய் அவர்களும் தவறுதான் செய்வார்கள். ஒரு மன்னர் இறந்து விட்டால் மணிமகுடம் யாருக்கு கிடைக்கிறது? அவருடைய மகனுக்கு கிடைக்கிறது. மன்னர் என்ன பாதையை, தவறான பாதையை பின்பற்றினாரோ அதே பாதையைத்தான் அவருடைய மகனும் பின்பற்றுகிறான். பிறகு அவனும் அதே போன்ற தவறுகளை செய்கிறான். மறுபடியும் அவன் இறந்து போகிறான். அவனுடைய குழந்தை அரியணை ஏறுகிறது. திருப்பியும் அதே தவறுதான். ஸோ நான் இங்கே விரும்புவது என்னவென்றால், இளைஞர்களே, எங்கே இருக்கிறீர்கள் நீங்கள்? என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள்? உங்கள் தேவைகளை உங்கள் அப்பா அம்மா எத்தனை நாளைக்கு சரி செய்து கொடுப்பார்கள்? உங்கள் தேவைகளை இந்த அரசாங்கம் எத்தனை நாளைக்கு செய்து கொடுத்து வரும்? அப்படி என்றால் இந்த அரசாங்கமும் உங்களது பெற்றோர்களும் உங்களுக்கு அப்படி என்ன பெரிய நன்மைகளை செய்து கொடுத்தார்கள்?
எந்த ஒரு நன்மையையும் அவர்கள் உங்களுக்கு செய்து கொடுக்கவில்லை. அவர்கள் உங்களுக்கு செய்து கொடுத்திருக்கும் அத்தனை விஷயங்களும் நீங்கள் அழிந்து போவதற்கும், தவறான பாதையில் போவதற்கும், தவறான ஆசைகளை நீங்கள் வளர்த்துக் கொள்வதற்கும் தான் தவிர மற்றொன்றுக்கும் இல்லை. ஸோ அன்பான இளைஞர்களே, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இது திஸ் இஸ் ஷார்ட் வேர்ல்டு. இது ரொம்ப ரொம்ப ஒரு குறுகிய உலகம். இந்த குறுகிய உலகத்தில் 90% குற்றங்கள் 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 என்றே பெருகி போய் கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த 90% குற்றத்தை இளைஞராகிய நீங்கள், வாலிப பெண்கள் நினைத்தால் அதை கம்மி பண்ண முடியும், பர்சன்டேஜ் கம்மி பண்ண முடியும். ஸோ இளைஞர்களே, வைன் ஷாப்பில் இருந்து வெளியில் வாங்க. குடிச்சிட்டு வாந்தி எடுத்துட்டு இருக்கிறீங்க. ஒரு ரோடு அவேர்னஸ் இல்லை. சின்ன பையன், என் பையன் குடிச்சிட்டு தான் அவன் ஆக்சிடென்ட்டில் போய் இறந்து போயிட்டான். ஸோ இளைஞர்கள் எல்லாரும் குடிச்சிட்டு மோட்டர் சைக்கிள் ரோட்டில் ஓட்டுறது ரொம்ப நாசமாக இருக்குது. எவ்வளோ அப்யூசிங், எவ்வளோ கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணுறீங்க ரோட்டில். அசிங்கமாக இருக்குது. யாரை பார்த்தாலும் ஒரு டிரைவர்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இந்த தேவடியா பையன், அந்த ஒரு நாளைக்கு ஒவ்வொரு டிரைவரும் இந்த தேவடியா பையன் அப்படின்ற வார்த்தையை குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 100 தடவையாவது யூஸ் பண்ணுறாங்க. எல்லா டிரைவர்ஸ், பணக்கார டிரைவர் கூட ஓகே, படித்த டிரைவரும் ஓகே, சொல்லிட்டு வந்துட்டியா பாஸ்டர்ட் அப்படின்றான். ஓகே, வாட் இஸ் திஸ், புரியல. ஸோ நான் எல்லாரையும் திரும்புங்கன்னா சொல்ல வரல. நீங்கள் பண்ணுற நிறைய தவறுகளால் ஒழுங்காக போகிறேன்னா, ரோடு அவேர்னஸ் இல்லைன்னா, ஒழுங்காக லெஃப்ட்டு ரைட்டு இண்டிகேட்டர் அது இதெல்லாம் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி போகிறேன்னா, நீங்கள் தவறான ரூல்ஸை பயன்படுத்துறதுனால ரூல்ஸாக போயிட்டு இருக்கிற நான் பாதிக்கப்படுகிறேன். என் வருத்தம் அதுதான். உங்களுடைய தவறுகளே அல்லாமல் சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கும் நான் உங்களுடைய ஒழுங்கினத்தால் பாதிக்கப்படுகிறேன். இதுதான் களைய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஸோ அன்பான இளைஞர்கள், வாருங்கள், இது உங்களுடைய உலகம். இந்த செழிப்பு மிக்க உலகம் உங்கள் இதயங்களில் இருக்கிறது. நீங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இங்கே பெரிய பெரிய தவறுலாம் பண்ணுறோம் இருக்கான். பெரிய பெரிய அரசியல், அங்கே எங்கே பெரிய கார்ப்பரேட் கம்பெனி, வெறும் ஒரு 1000 2000 நம்ம கார்ப்பரேட் கம்பெனியை நம்பி தான் இந்த உலகம் ஓடிக்கொண்டு இருக்கிறது. ஒரு 1000 2000 உலகத்தில் இருக்கிற ஒரு பெரிய மில்லியனர்ஸ் பணக்காரங்க ஒரு 2000 பேர், 800 கோடி பேரில் 800 கோடி பேர் கொண்ட இந்த உலகத்தை ஒரு 1000 2000 பணக்காரர்கள் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வாளை பிடித்து கொண்டு தான் அரசாங்கம் போய் கொண்டிருக்கிறது. உனக்காக எனக்காக இல்லை, ஏழைகளுக்காக இல்லை. அவங்க ஆட்டி வைத்தால் யார் ஒருவன், அவன் ஆட்டி இருக்கிறான். அந்த யார், அந்த 1000 பேர் 2000 பேர் யார் ஆட்டி வைக்கிறான்? கவர்மெண்ட்டை ஆட்டி வைக்கிறான். ஸோ அவங்க நல்லா இருக்கிறாங்க, கவர்மெண்ட் நல்லா இருக்குது, நீயும் நானும் பிச்சை எடுக்கிறோம், நீயும் நானும் ரோட்டில் நிற்கிறோம். ஸோ வாட் இந்த இளைஞர்கள் பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மன்னர் இறந்து விட்டால் மணிமகுடம் யாருக்கு சென்று அடைகிறது? ஒன்றுமே அறியாத, அரசியல் அறியாத, புத்தி ஞானம் இல்லாத, தெளிவு இல்லாத, சிறு வயதில் இருக்கக்கூடிய, எதையுமே இன்பத்திலேயே திளைத்து கொண்டிருந்த மன்னர் வம்சத்தை சேர்ந்த, ஒன்றுமே அறியாத, அரசியல் தெரியாத அந்த சிறு வயது இளைஞனுக்கு அந்த பதவி கிடைக்கிறது. ஏன் அந்த அரசாங்கத்தில் வேறு யாருக்குமே அறிவு இல்லையா? எவ்வளோ மதகுருகள் இருக்காங்க, எவ்வளோ பேர் தளபதி, தலைமை தளபதி, எவ்வளோ பேர், ஏன் அவங்களுக்கு போகல? சூழ்ச்சி செய்கிறார்கள், அது பண்ணுறாங்க, சதி பண்ணுறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. ஸோ நான் என்ன விரும்புகிறேன் என்றால், இளைஞர்களே, வாலிப பெண்களே, வருங்காலம் உங்கள் கையில் இருப்பதால் உங்களது சந்ததிகள் நீங்கள் தவறு செய்தால் அதே தவறை அவர்களும் செய்வார்கள். நீங்கள் படுகொழியில் விழுந்தால் அவர்களும் அதே படுகொழியில் விழுவார்கள். நீங்கள் பகுத்தறிவுடன் வாழ்ந்தால் அவர்களும் பகுத்தறிவுடன் வாழ்வார்கள். பகுத்தறிவு என்பதுதான் மனிதனுக்கு கிடைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். இந்த பகுத்தறிவு, இந்த அறிவு, இந்த ஞானம்
இளைஞர்களே உங்களிடம் வர வேண்டும். வாலிப பெண்களே உங்களிடம் வர வேண்டும். நீங்கள் இன்று நாம் எதிர்கொண்டிருக்கும் பெரிய பெரிய பேரிடர்கள், பிரச்சனைகள், சம்பவங்கள், அசிங்கங்கள், அவமானங்கள், துன்பங்கள், துயரங்கள், ஏற்ற இறக்கங்கள், மதங்கள், ஜாதி மதங்கள், தென் வாட், இது போன்ற எக்கச்சக்கமான பிரச்சனைகளிலிருந்து எல்லாமே விடுபட வேண்டும் என்றால் அதற்கு நீங்கள் கண்டிப்பாய் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுடைய சின்ன சின்ன ஆசைகள், சின்ன சின்ன தவறுகள், அதிலிருந்து நீங்கள் விடுபட்டு உங்கள் மக்கள், உங்கள் நாடு, உங்கள் தேசம் என்று நீங்கள் விரும்பி நிறைய விஷயங்களை செய்தீர்களே ஆனால் கண்டிப்பாக உங்கள் குடும்பம் மற்றும் அல்லாமல் நமது நாடு, நமது உலகம், நமது மக்கள் அனைவரும் இன்பமாக இருக்க முடியும் என்பதை நான் உங்களிடம் எதிர்பார்க்கிறேன். அன்பான இளைஞர்களே, அன்பான வாலிப பெண்களே, வாருங்கள், அரசியல் போன்ற துறைக்கு வாருங்கள். இந்த நவீன உலகில், இந்த கம்ப்யூட்டரைஸ்டு உலகில் இந்த பெரிய பெரிய சாதனைகளை நீங்கள் செய்கிறீர்கள். நான் நிறைய விஷயங்களை பார்க்கிறேன், டிவியில், பேப்பரில், இதில் எவ்வளோ பெரிய பெரிய சிறப்பான அறிஞர்களை எல்லாம் பார்க்குறேன். என்னென்னமோ பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் ஹேக் பண்ணுற பெரிய பெரிய அறிவுஜீவிகள் எல்லாம் நான் இளைஞர்களிடம் பார்க்கிறேன். ஸோ அன்பான இளைஞர்களே, அன்பான வாலிப பெண்களே, வாருங்கள், அரசியல் போன்ற துறைகளில், கல்வித்துறைகளில் மற்றும் IPS, IAS இந்த போன்ற எவ்வளோ துறைகள் இருக்கிறது. அத்தனை துறைகளிலும் இளைஞர்கள் வாருங்கள், வாலிப பெண்கள் வாருங்கள். உங்கள் வசம் இந்த நாடு சென்று அடையுமே என்றால் கண்டிப்பாய் இன்றளவு நமது நாடு பஞ்சத்திலும் ஊழத்திலும் திளைத்து கொண்டிருக்கிறது. இது எல்லாம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வரும். நிறைய விஷயங்கள் கலைந்தெறியப்பட்டு மறுபடியும் ஒரு சிறப்பான, ஒரு அற்புதமான ஒரு உலகம் அமைவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. உலகம் பல முறை அழிந்திருக்கிறது. இது ஒன்றும் ஒரு புதுமையான ஒரு விஷயம் இல்லை. உலகம் பல முறை புல்லு பூண்டு இல்லாமல் உலகம் அழிந்து மறுபடியும் புதுமையான ஒரு விஷயம் இல்லை. உலகம் பல முறை புல்லு பூண்டு இல்லாமல் உலகம் அழிந்து மறுபடியும் தோன்றியிருக்கிறது. இன்று நாம் உட்கார்ந்திருக்கும் இந்த இடம் 1000, 2000, 10,000, 20,000 ஆண்டுகளுக்கு முன்பு காடாய் இருந்தது, மேடாய் இருந்தது, தீவாய் இருந்தது, சுடுகாடாய் இருந்தது, மிகப்பெரிய ஒரு தேசமாய் இருந்திருக்கிறது. சரித்திரம் அதை தான் சொல்லுகிறது, ஆராய்ச்சிகள் அதை தான் சொல்லுகிறது, விஞ்ஞானம் அதை தான் சொல்லுகிறது. ஸோ அன்பான இளைஞர்களே, வாலிப பெண்களே, வாருங்கள், அரசியல் போன்ற துறைகளில் உங்களது திறமைகளை வெளியிடுங்கள். கல்வித்துறைகளில் மேலும் எத்தனையோ துறைகள், சிறப்பான துறைகள் இருக்கிறது. அத்தனை துறைகளுக்கும் இளைஞர்கள் அண்ட் வாலிப பெண்கள் வர வேண்டும். ஏகச்சக்கமாக இன்று ஓடிக்கொண்டிருக்கும் இந்த தவறான விஷயங்கள், தவறான செயல்கள், தவறான நடவடிக்கைகள் அத்தனையும் களையப்பட வேண்டும். வைன் ஷாப்பில் உறங்கிக் கொண்டிருக்கும் நீங்கள் திருந்த வேண்டும். அன்பான இளைஞர்களே, அன்பான வாலிப பெண்களே, வாருங்கள். உங்களுடைய வருகைக்காக இந்த உலகம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது. உங்கள் தேவைகளை இந்த உலகம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது. உங்களுடைய சேவைகளை இந்த உலகம் வரவேற்க காத்து கொண்டிருக்கிறது. ஸோ வாருங்கள் அன்பான இளைஞர்களே, அன்பான வாலிப பெண்களே. நான் எப்பொழுதும் பேசுவது போல் வெளிப்படையாக பேசியிருக்கிறேன். எனக்கு எந்த ஒரு துன்பமும் வரப்போவது இல்லை. வந்தால் அதை நான் பார்த்துக்கொள்கிறேன். அது இப்போதைக்கு அது பிரச்சனை அல்ல. பிரச்சனை நமது உலக மக்களுக்கு. உலக மக்கள் என்று சொல்வதை விட உங்களது மக்களுக்கு, நீங்கள் ஈன்றெடுக்கப் போகும் நாளை உங்களது செல்வங்களுக்கும் இதே துன்பம் வரும் என்பதை, தொடரும் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு வாருங்கள். இந்த அற்புதமான உலகை உங்கள் கையில் ஏந்துங்கள். இந்த உலகுக்கு தேவையான அத்தனை நன்மைகளையும் சேவைகளையும் செய்து இந்த உலகை அழகுபடுத்துங்கள். இருளில் கிடக்கும் இந்த உலகை வெளிச்சத்திற்கு கொண்டு வாருங்கள். அன்பானவர்களே, இதுதான் எனது ஆசை. எனக்கென்று பெரிய ஆசைகள் எதுவும் இல்லை. இது ஒரு ஆசையாக எனக்கு இருக்கிறது. நான் ஏதாவது தவறாக உங்களிடம் கோரிக்கை வைத்தேன்னா கொஞ்ச நேரம் முன்பு தான் சொன்னேன். நான் எதையும் யாரிடமும் எதிர்பார்ப்பது இல்லை, எனக்கு எந்த ஒரு ஏக்கமும் இல்லை என்று நான் சொன்னேன். ஆனால் இது
ஒரு எதிர்பார்ப்பாய் எனக்கு இருக்கிறது. தயவுசெய்து அன்பான இளைஞர்களே, வாலிப பெண்களே, நிறைவேற்றுவீர்களா? வருவீர்களா? நானும் எல்லோரைப் போலவும் உங்கள் வரவுக்காக காத்து கொண்டிருக்கிறேன். வணக்கம். அன்பானவர்களே, பி ஸ்ட்ராங், டேக் கேர், ஸ்டே பிளாஸ்ட். ஜான் பாஸ்கோ.